மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, இந்த எளிய அப்பத்திலே நீர் உயிரோடு எங்களுக்காய் காத்திருக்கிற எங்கள் அன்பின் கடவுளே, எங்களோடு நிலையான உறவை ஏற்படுத்த, எங்களை திடப்படுத்த, ஒரு உன்னதமான உயிருள்ள பிரசனத்தை இதோ இந்த உலகம் முடியும் வரை என்னாலும் எங்களோடு நிலை நிறுத்த நீர் கொடுத்த மாபெரும் பாக்கியம், பொக்கிஷம், திவ்ய நற்கருணை. ஆண்டவரே, இதோ ஒரு உயிருள்ள பிரசனத்தை தேடி வந்திருக்கிறோம். இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக அநேக இல்லங்களிலே இதோ ஒரு உயிருள்ள பிரசனத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற உமது அன்பின் பிள்ளைகளை இதோ இந்த நேரத்திலே ஒரு திருப்பாதத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே நாங்கள் அனைவரும் ஒரு குடும்பமாய் திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து இதோ திருப்பாடல் 94:14 அவர் வழியாய் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை தியானிக்கிறோம். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவர் என் உயிரை காத்தீர். ஆண்டவரே, இந்த உலகிலே பல்வேறு அழிவின் குழிகள் எங்களது வாழ்க்கையில் நாங்கள் பிறந்த நாளிலிருந்து இன்று வரை நாங்கள் அவைகளை சந்தித்து கொண்டே இருக்கிறோம். எங்களது வாழ்க்கையின் பல நேரங்களிலே இந்த அழிவின் குழிகளிலே நாங்கள் கிடப்பதை உணர்கிறோம். எத்தகைய அழிவின் குழியில் நாங்கள் கிடந்தாலும் எங்களை காக்கின்ற, பராமரிக்கின்ற, எங்களை மீட்டெடுக்கின்ற, எங்களோடு நிலைத்த உறவை கொண்டிருக்கிற, நாங்கள் எழுந்து எங்களது வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உமது கரங்களை கொடுத்து எங்களை கை தூக்கி விடுகின்ற தெய்வமாய் இருக்கிறவரே, இதோ இந்த நாளிலே உமது சன்னிதானத்திலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். இதோ சமாதானம் இல்லாமல் அழிவின் குழியிலே வீழ்ந்து கிடக்கும் இந்த உலகை ஒப்படைக்க வந்திருக்கிறோம். சமாதானம் இல்லாமல் பல்வேறு குடும்பங்கள் அழிவின் குழிவிலே கிடக்கின்றனவே, அந்த குடும்பங்களை ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். இதோ இந்த வாழ்க்கையினுடைய நோக்கத்தை உணராமல் தான் தோன்றி தலைவாக அழைந்து கொண்டிருக்கின்ற ஏராளமான இளைஞர்களை, இளம் பெண்களை இதோ அவர்களை அழிவின் குழியிலிருந்து மீட்டெடுப்பதற்காய் ஒரு திருப்பாதத்திலே ஒப்படைக்க வந்திருக்கிறோம். பல்வேறு உலக சவால்கள், பாவ வாழ்க்கை,
பல்வேறு விதமான பிரச்சனைகளினால் மூழ்கி கிடக்கின்ற அநேக சகோதர சகோதரிகளை அந்த அழிவின் குழியிலிருந்து மீட்டெடுக்கும்படியாய் இதோ இந்த நேரத்தில் இந்த இடத்துல உமது உயிருள்ள பிரசனத்திலே அவர்களையும் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ நற்கருடைய ஆண்டவருக்கு முன்னால் நாம் முழங்கால் இருந்தோ அமர்ந்தோ ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த உலகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் அதிகமாய் எங்களால் என்ன செய்ய இயலுமோ ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் தியாகமாக ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் அத்தனையும் உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எங்களை இந்த உலகை அழிவின் குழியிலிருந்து நீர் மீட்டெடுக்க வேண்டும் என்று ஜெபிக்க வந்திருக்கும் உமது பிள்ளைகளை தயவாய் கண்ணோக்கியருளும். உமது அன்பால் எங்களை நிரப்பும், உமது ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்பும் என்று சொல்லி நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இதோ இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் துதித்து ஆராதிப்போம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு. அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு. அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை
கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். நான் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே உமக்கு ஆராதனை. ஆண்டவரே உம்மை அன்பு கூற வேண்டும், இன்னும் இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிக்க வேண்டும். எங்களது முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வேண்டும். ஆசீர்வதியும். இதோ பல நேரங்களிலே அழிவின் குழியிலிருந்து எங்களை நீர் உயிர் காத்து தந்திருக்கிறீர். இது உனக்கு தேவையில்லை, இது உம்முடைய வாழ்க்கைக்கு உதவாது என்று சொல்லாமல் அதை செய்து காட்டியிருக்கிறீர். நாங்கள் தடுமாறி விழுகிற பொழுதெல்லாம் எங்களை தாங்கி பிடித்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவுகளையும் நீர் அறிந்தவராக இருக்கிறீர், நீர் தெரிந்தவராக இருக்கிறீர். இதோ பல நேரங்களில் நாங்கள் எங்களுக்கு வேண்டும் வேண்டும் என்று ஓடிய அந்த பொருள் எங்களுக்கு கிடைக்காமல் செய்திருக்கிறீர். ஆனால் ஏதோ ஒரு நாளில் எண்ணி பார்க்கிற பொழுது, ஓ, இதற்காகத்தான் கடவுள் எனக்கு இதை கொடுக்கவில்லையோ என்று எண்ணி பெருமூச்சு அடைகிறோம். யாரோ ஒரு நபர் எங்களுக்கு வாழ்க்கையில் உகந்தவர்களாக இருப்பார்கள் என்று எண்ணி இருக்கிற வேளையிலே அவரை நீர் கடந்து போக வைத்திருக்கிறீர். இன்னொரு நாளிலே நாங்கள் அதை யோசித்து பார்க்கிற பொழுது, ஆண்டவரே நன்றி என்று வாயார உம்மை புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, பல நேரங்களில் பெற்றோராக, உடன் பிறந்தவர்களாக,
ஒரு அருட்தந்தையாக, அருட்சகோதரியாக எங்களுக்கு முன்பாக இருந்து எங்களுடைய வாழ்க்கையை அதிசயத்தக்க வகையிலே நீர் வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர். உம்முடைய திருவுள்ளத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள வைத்துக் கொண்டே இருக்கிறீர். நன்றி கூறுகிறோம். நன்றி இயேசுவே. இயேசுவே, இதோ இந்த செயல்கள் எல்லாம் நீர் எங்களுக்கு கொடையாக தந்திருக்கிற அந்த தூய் ஆவியினுடைய வல்லமை என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, இதோ அந்த ஆவியாருடைய செயலை நாங்கள் அனுபவிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும், வழி நடத்தும். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே.
எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழிநடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழிநடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவரே. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். எசேயா இறைவாக்கினுடைய புத்தகம் அதிகாரம் 38 இறை வார்த்தைகள் 10, 11, 12 மற்றும் 16. என் வாழ்நாளின் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே. நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமே என்றேன். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். வாழ்வோர் உலகில் ஆண்டவரை நான் காண இயலாதே. மண்ணுலகில் குடியிருப்போருள் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்றேன். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் உறைவிடம் மேய்ப்பனின் கூடாரத்தை போல் பெயர்க்கப்பட்டு என்னை விட்டு அகற்றப்படுகிறது. நெசவாளன் பாவை சுருட்டுவது போல் என் வாழ்வை முடிக்கின்றேன். தரையிலிருந்து அவர் என்னை அறுத்தெறிகிறார். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் தலைவரே, நான் உம்மையே நம்புகிறேன். என் உயிர் உமக்காகவே வாழ்கின்றது. எனக்கு உடல் நலத்தை நல்கி நான் உயிர் பிழைக்க செய்வீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அருளும் இரக்கமும் நிறைந்த இறைவா, நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிற மாபெரும் இரக்க செயல்களுக்காக, ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற முதுமேலான அருளுக்காக, இரக்கத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். எசேயா இறைவாக்கினருடைய புத்தகத்திலே குறிப்பிடுவது போல, என் தலைவரே, உம்மையே நான் நம்பியிருக்கிறேன். என் உயிர் உமக்காகவே வாழ்கிறது. எனக்கு உடல் நலத்தை நல்கி நான் உயிர் பிழைக்கச் செய்வீர் என்ற எசேக்கியா அரசனுடைய அந்த நினைவலைகளை மீண்டுமா எசேயா இறைவாக்கி நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஆண்டவரை நம்பி வாழ்கிற எந்த மனிதராக இருந்தாலும் சரி, அவர்கள் நான் நம்பியிருக்கும் கடவுள் என் வாழ்வில் மாற்றங்களை கொண்டு வருவார். நான் நம்பியிருக்கும் கடவுள் என்னை வழி நடத்துவார். நான் நம்பியிருக்கும் கடவுள் என்னை அழிவின் குழிக்கு அழைத்துச் செல்ல மாட்டார் என்பதை நம்புகிற ஒவ்வொரு சகோதர சகோதரர் வாழ்விலே கடவுள் நன்மைத்தனங்களை செய்து கொண்டிருக்கிறார். கடவுள் அவர்களை மீட்டெடுத்து கொண்டிருக்கிறார், வழிகாட்டி கொண்டிருக்கிறார். இதோ மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த நேரத்திலே அமர்ந்து கொண்டு, ஆண்டவரே, உம்மையே நம்பி இருக்கிறேன், என்னை ஆசீர்வதியும், என்னை வழி நடத்தும், எனக்கு வாழ்வழியும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற, ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோடு இணைந்து நாங்களும்
உம்மை உற்று நோக்குகிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் வாழ்வினுடைய வழியாக, எங்களுக்கு வாழ்வின் ஒளியாக இருந்து எங்களை வழி நடத்தியறலும். நீர் எங்களுக்கு எல்லா திசையிலும் இருந்து எப்பக்கமும் இருந்து எங்கள் வாழ்வின் எல்லா பொருளாய் இருந்தீர் என்றால், எங்கள் வாழ்வில் எல்லா துன்ப துயர நிகழ்வுகள் மத்தியிலும், இருள் சூழ்ந்த நிலைகள் மத்தியிலும், அழிவின் குழிகள் எங்களை சுற்றி அமைக்கப்பட்டாலும் கூட நீர் எங்களை அரவணைத்து காப்பீர், வழி நடத்துவீர் என்ற நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும். ஆமேன். எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மையென தீமையென அறியாத கோலங்கள். நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மையென தீமையென அறியாத கோலங்கள். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். உனது பாத பதிவுகள் எமது வாழ்வின் தெரிவுகள், அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. துயர நிகழ்வுகள், இருளின் ஆட்சி காலங்கள், தட்டு தடுமாறி விழ தகுமான சூழல்கள். துன்ப துயர நிகழ்வுகள், இருளின் ஆட்சி காலங்கள், தட்டு தடுமாறி விழ தகுமான சூழல்கள். நீயே எங்கள் ஒளியாவாய், நீதியின் பாதையின் சுடராவாய். நீயே எங்கள் ஒளியாவாய், நீதியின் பாதையின் சுடராவாய். உண்மை நாங்கள் போற்றிட, பொய்மை எங்கும் போக்கிட, உண்மையின் இறைவா உமதருள் தாரும். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. இயேசையா, இயேசையா.
எங்களுடைய வழியும் ஒளியும் இருக்கிற எமது அன்பு ஆண்டவரே, பல நேரங்களில் வாழ்க்கை எதுவென்று தெரியாமல் அறியாமல் விழுந்து கிடக்கிறோம். உண்மைக்கும் பொய்மைக்கும் எங்களுக்கு வேறுபாடு வித்தியாசம் தெரிவதில்லை. ஆண்டவரே, எங்களை நன்றாக அறிந்தவரே, இந்த உலகத்தை நன்றாக உணர்ந்தவரே, இதோ நீரே எங்களுடைய வழி என்றும் நீரே எங்களுடைய வாழ்வுக்கான ஒளி என்றும் நம்பி இந்த தருணத்திலே ஏராளமான மக்கள் உமது திருமுன்னிலையில் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு வழி கிடைக்கல, எது உண்மை என்று எங்களுக்கு புரியல, ஒரு சரியான முடிவெடுக்க முடியாமல் நாங்கள் தவித்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் அழிவினுடைய பள்ளத்தில் விழுந்து விடாதபடிக்கு எங்களை தாங்கி பிடிப்பவரை, உயர்த்தி நிறுத்துபவரை, இதோ உம்மை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, மருத்துவமனையில் அமர்ந்து கொண்டு பல்வேறு தேவைகளுக்காக யாரோ ஒருவர் முன்பாக கை கட்டி உம்மிடம் கெஞ்சி கேட்டு கொண்டிருக்கின்ற, உள்ளத்தில் உம்மை மட்டுமே தைரியமாக நம்பிக்கையாக எண்ணிக்கொண்டிருக்கின்ற ஏராளமான மக்களை நாங்கள் உமக்கு சமர்ப்பிக்கிறோம். இதோ மாதா தொலைக்காட்சி என்கிற இந்த ஊடகத்தின் வழியாக உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கின்ற, தங்களுக்காக தங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லோருக்காகவும் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு பாதம் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, எங்களுடைய இதயத்தின் தெய்வமாக இருப்பவரே, ஆண்டவரே, எங்களுக்குள்ளே வாரும், எங்களுடைய கையை கோர்த்து பிடித்து கொள்ளும், எங்களை வழி நடத்தும். ஒப்புக் கொடுக்கிறோம், வழி நடத்தும், ஒப்புக் கொடுக்கிறோம். இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. உன் உறவை எண்ணியே உள்ளம் ஏங்குதே. உயிரே எழுந்து வா, உயிரே எழுந்து வா. இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. அனைத்து காக்கும் தாயின் அன்பு ஒரு நாள் அழியலாம். அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலாம். அனைத்து காக்கும் தாயின் அன்பு ஒரு நாள் அழியலாம். அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலாம்.
ஆனால் இயேசுவே உன் அன்பு கழிவுண்டோ ஆனால் இயேசுவே உன் அன்பு கழிவுண்டோ என் இனிய அன்பு எழுந்து வா இதய தெய்வமே என்னில் எழுந்து வா வஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் உலகில் பல உண்டு தன்னலமே உருவெடுத்து உலவும் நட்புண்டு வஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் உலகில் பல உண்டு தன்னலமே உருவெடுத்து உலவும் நட்புண்டு ஆனால் இயேசுவே நல்லன்பன் நீரன்றோ ஆனால் இயேசுவே நல்லன்பன் நீரன்றோ என் இனிய நண்பாய் எழுந்து வா என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா உன் உறவை எண்ணியே உள்ளம் ஏங்குதே உயிரே எழுந்து வா உயிரே எழுந்து வா என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா எம் இதய தெய்வமே, எங்களுள் எழுந்து வாசம் செய்கிறவரே, எங்களோடு தங்கி வழி நடத்துகிறவரே, உம்மை தாழ்ந்து பணிந்து ஆராதிக்கிறோம். எசேக்கியா அரசன் தன்னுடைய சாவின் படுகொலியிலிருந்து அவரை நீர் காப்பாற்றிய பொழுது, உயிர் கொள்ளும் நோயிலிருந்து அவரை காப்பாற்றிய பொழுது, அவர் வாழ்ந்த ஆண்டுகள் எத்தனை மேன்மை மிகுந்தது என்பதை நாங்கள் ஊழியத்திலே வாசிக்கிறோம். இதோ வரலாற்றிலும் கூட 1945 ஆண்டு 2ஆம் உலகப் போர் முடிவுறும் அந்த நேரத்திலே அதன் பின்பாக அதிகமாக பேசப்பட்ட ஒரு மருத்துவ இராணுவ வீரர் டெஸ்மண்ட் தாஸ். அவர் தன்னுடைய வாழ்விலே தான் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையிலே ஆளப்பட்டிருந்தார். கடவுள் என்னை வழிநடத்தி வாழ்வளிக்கிறார் என்றால் என் வாழ்வும் வழிநடத்தலும் வாழ்வளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அது சாவின் படுகொலியிலே மற்றவர்களை தள்ளக்கூடியதாக இருக்கக்கூடாது என்பதை ஆழமாக நம்பியிருந்தார். மருத்துவ இராணுவ வீரராக இருந்தாலும் கூட தன் வாழ்விலே ஒரு லட்சியத்தை கொண்டவர். பிற உயிர்களை கொல்ல வேண்டாம் என்று 10 கட்டளைகளிலே வாசித்ததை எப்பொழுதும் தன் மனதிலே நினைவில் கொள்வார். இந்த கடினமான நேரத்திலே ஆயுதங்களை ஏந்தாமல் தன் வாழ்வை ஒரு இராணுவ வீரராக, மருத்துவ இராணுவ வீரராக பணி செய்து கொண்டிருந்த அவர் ஒரு முறை தன்னுடைய நண்பர்களோடு, தன்னுடைய சக வீரர்களோடு போர்க்களத்தில் நிற்கிற பொழுது எதிரி படைகளால் காக்ஸா ரிச் என்ற அந்த இடத்திலே ஏறக்குறைய 400 மீட்டர் உயரத்திலே
எதிரி படைகளோடு போரிட்ட பொழுது தன்னுடைய நண்பர்கள் எல்லோரும் ஒவ்வொருவராக காயப்பட்டு வீழ்ந்த பொழுது அவர் ஒருவரை விட்டுவிடாமல் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆணையையும் மீறி அவர் அங்கிருந்து ஒவ்வொருவராக மீண்டுமாக பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வந்தார். ஏறக்குறைய 71 நபருக்கு மேலாக அன்று அவர் உயிரை காப்பாற்றியதாக பதிவு செய்யப்படுகிறது. அந்த மனிதன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மனிதனையும் இழுத்து கொண்டு வந்த பொழுது அவர் சொல்கிறார், ஆண்டவரே, இன்னொரு மனிதனை நான் காப்பாற்ற எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லிக்கொண்டே கடவுளை வேண்டிக் கொண்டே ஒவ்வொரு மனிதனையும் அன்று காப்பாற்றினார். ஆம், இன்றைய நாளிலே ஆண்டவரே, சாவின் படுகொலியிலிருந்து என்னை காப்பாற்றினீர். ஒவ்வொரு நாளும் எனக்கு என்னுடைய நம்பிக்கை நிமித்தமாக என்னை புதுப்பிக்கிறீர் என்று நாம் கடவுளை போற்றி புகழ்கிற பொழுது நம்முடைய வாழ்வை கடவுள் பாதத்திலே அர்ப்பணித்து வேண்டுவோம். நாம் எவ்வாறு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் அவர் வாழ்வை முன்னேற்றுவதற்கு, அவர் வாழ்விலே உதவி செய்வதற்கு, அவர்கள் மீண்டுமாய் உம்மை கண்டு கொள்வதற்கு, ஒவ்வொரு மனிதனும் உயிர் பெற்று எழுவதற்கு, தவறான வழியிலே செல்லுகிற பொழுது அவர்களுக்கு துணையாக இருந்து மீண்டுமாய் அவளை வழி நடத்துவதற்கு நாம் உதவி செய்கிறோம் என்பதை இந்த நாளில் சிந்தித்து பார்ப்போம். கடவுள் பாதத்திலே அர்ப்பணிப்போம். நம்முடைய தேடல் நம்முடைய தெய்வமாக இருக்க வேண்டும். அவர் இல்லாமல் நம்முடைய வாழ்வை நாம் வாழ முடியாது என்பதை உணர்ந்தவர்களாய், என் தேடல் நீ, என் தெய்வமே என்று சொல்லி நம்மையே அர்ப்பணித்து கடவுள் பாதத்திலே நம்மை சரணாகதியாக்குவோம். தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா, இறைவா, வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. இறைவா, இறைவா, வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும், நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் பலியில் நான் ஏற்கையில், உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறைவார்த்தையில் இறைவாகுவே, மறைவாழ்விலே இலையாகுவே. வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா, இறைவா, வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இங்கே. இறைவா, இறைவா, வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இங்கே.
உன்னோடு நான் காணும் உறவானது உள்ளத்தை ஒரு மாற்றி உனதாகிடும். பலியான உனை நானும் தினம் ஏற்கையில் எளியேனில் உன் வாழ்வு ஒளியாகிடும். உன் மீட்டலால் எழில் மாற்றங்கள், உன் தேடலால் எழில் ஆற்றல்கள், வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இங்கே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இங்கே. ஆண்டவரே, நீர் எங்கள் அருகில் இருந்தால் எந்த தீங்கும் எந்த அழிவும் எங்களை நெருங்காது என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே எங்களையே தாழ்த்தி கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரே, பல்வேறு அழிவின் குழிகளில் இருந்து நீர் உமது மக்களை மீட்டெடுக்க வேண்டும், இந்த உலகை மீட்டெடுக்க வேண்டும், உமது பிள்ளைகளுக்கு நீரே அரணாக கோட்டையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நம்பிக்கையோடு உமது திருப்பாதத்தில் ஒப்படைத்த அத்தனை வேண்டல்களையும் ஆண்டவரே நீர் கருணையோடு கண் நோக்கி அருளும். ஆண்டவரே, இதோ இந்த உலகம் பல்வேறு விதமான காரணங்களுக்காய் போர்களால் இன்றைக்கு போர் மூண்டு போய் நாடுகளுக்கிடையே பல்வேறு பிரச்சனைகள், இன்றைக்கு அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதை நீர் அறிவீர், நீர் பார்க்கிறீர். ஆண்டவரே, இதோ என் மக்கள் அவருடைய கூக்குரல், அவருடைய அழுகையின் குரல் என் காதுகளை எட்டியது என்று மோசேவை நோக்கி நீர் சொன்னீரே. இதோ உமது ஏழை மக்களை பல்வேறு நாடுகளிலே இன்றைக்கு போர்களாலும் பல்வேறு நாடுகளிலே இன்றைக்கு புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களுடைய சூழல், இவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு இதோ இந்த ஊடகத்தினுடைய தாக்கத்தினால் இளைஞர்கள், இளம் பெண்கள் இன்றைக்கு தங்களது வாழ்வின் நிலையை உணராமல் இந்த ஊடகத்தினுடைய பிடியில் சிக்கிக்கொண்டு குழிகளிலே வீழ்ந்து கிடக்கும் பிள்ளைகளை மீட்டெடுக்கும்படியாய் இதோ இன்றைக்கு பல்வேறு இளைஞர்கள், இளம் பெண்கள், குடும்பத்திலே வாழ்கின்றவர்கள் இன்றைக்கு போதை பழக்கங்களுக்கும் பல்வேறு பழக்கங்களுக்கும் அடிமைகளாய் கிடக்கின்ற இவர்களை இந்த பாதாள குழிகளிலிருந்து அவர்களை மீட்டெடுத்தருளும், அவர்களை ஆசீர்வதித்தருளும். நீர் எல்லாவற்றையும் செய்வீர் என்ற நம்பிக்கையோடு இவர்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள எங்கள் அன்பு இயேசு ஆண்டவரே, இந்த வல்லமையான திருநாமத்தின் வழியாய் இவை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும்
புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.